உலகத்துல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இரண்டு தலைவர்கள், ஒருவர் டொனால்ட் ட்ரம்ப், மற்றொருவர் ஜி பிங்யா. இப்ப சீனாவில் நடந்த உச்சி மாநாட்டில் பல ஆண்டுகளில் நிகழவிருக்கும் மிக முக்கியமான சந்திப்புகளில் இது ஒன்று. உலகளாவிய வர்த்தகத்தின் எதிர்காலம், தைவானில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் மேம்பாட்டு தொழில்நுட்பங்களுக்கான போட்டி மிக முக்கியமாக தற்போது இந்த சந்திப்பில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையே பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுடனான தற்போதைய வர்த்தக போர் மற்றும் ஈரானில் நிலவும் மோதலும் ஷி ஜின்பிங்கிற்கும் அது ஒரு கெட்ட செய்திதான். ஆனால் கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக அவை ஒரு பரிசு போன்றவை. இதுதான் நாம் இப்போ வலுவான நிலையில் இருப்பதாக சீனா உணர்கிறது. ஈரான் குறித்து சீன தலைவர்களுடன் நீண்ட நேரம் பேசப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். தற்போது 3வது மாதமாக நீடிக்கும் இந்த போரில் அமைதி ஏற்படுத்தும் நாடாக மெதுவாக தலையிட சீனா முயன்று வருகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரில் பாகிஸ்தானுடன் இணைந்து சீனா ஒரு மத்தியஸ்தராக இப்போது இணைந்துள்ளதாகவும் செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதே நேரம் இந்த மத்தியஸ்தத்தில் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள், இதய சுத்திகரோடு செயல்படுவார்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. சீனா மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் போர் நிறுத்தத்தை ஏற்படுவதையும், அதாவது போர் நிறுத்தம் ஏற்படுவதை ஹெர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதை நோக்கமாக கொண்டுதான் மார்ச் மாதத்தில் ஒரு 5 அம்ச திட்டத்தை முன்வைத்தார்கள். இதற்கு குறிப்பாக திரைமறைவில் சீன அதிகாரிகள் ஈரானிய தரப்பை பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு வருமாறு மெதுவாக தூண்டி வருகின்றார்கள் என்ற செய்தியும் கூட பிபிசி தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த போர் முடிவுக்கு வருவதற்கு சீனா ஆர்வமாக உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என குறிப்பிடுகிற இன்டர்நேஷனல் நியூஸ் ஏஜென்சி, நாட்டினுடைய பொருளாதார மந்தமான வளர்ச்சி, வேலையின்மையோடு ஈரான் போரினால் மிக பாதிப்பை சீனா சந்தித்திருப்பதாகவும், இதன் மூலமாக உயர்ந்து வருகிற எண்ணெய் விலைகள், டெக்ஸ்டைல்ஸ் முதல் பிளாஸ்டிக் வரை பெட்ரோகெமிக்கல் தயாரிக்கப்படும் பொருட்களின் விலையும் கூட தற்போது உயர்ந்துள்ளது. சீனாவில் உள்ள இந்த போரினால் சில உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தி செலவு, அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 20% வரை அதிகரித்துள்ளது. சீனாவிடம் எண்ணெய் இருப்பு உள்ளது. அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் ஈவி மின்சார கார்களில் சீனா பெற்றுள்ள முன்னிலை எரிபொருள் நெருக்கடியின் மோசமான விளைவுகளிலிருந்து அதை பாதுகாத்துள்ளது. ஆனால் ஏற்றுமதியை நம்பியிருக்கும் சீன பொருளாதாரத்திற்கு இந்த போர் அதிக வலியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு உதவ சீனா முன்வந்தால் ஒருவேளை அதற்கு பதிலாக அது ஏதேனும் ஒன்றை திரும்ப எதிர்பார்க்கும். கடந்த வாரம் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி சீனாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டார். உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் சீனாவுக்கு எந்த மாதிரியான வலிமையும் செல்வாக்கும் உள்ளது என்பதை காட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்டது போல் இது தோன்றியது. அமெரிக்கா இதனை ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனித்தாலும் ஹெர்மூஸ் வழியாக செல்லும் கப்பல்களின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களை கண்டிக்கும் புதிய UN பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று அமெரிக்கா சீனாவிடம் வலியுறுத்த முயன்றதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக ரஷ்யா ஒரு முன்மொழிவை வீட்டோ அதிகாரம் மூலம் தடுத்திருந்ததை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஈரானை நிலையான முறையில் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் அதில் சீனா ஒரு பங்கு வகிக்கும் என்பதை அமெரிக்கா அங்கீகரிக்கும் என்று சர்வதேச உறவுகளுக்கான மூத்த ஆய்வாளர் ஒருவரும் கூட இந்த செய்தியை அவர் தெளிவாக கூறினார். இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன் பங்கிற்கு ஈரானுடன் சீனா கொண்டுள்ள நெருக்கமான உறவை பற்றி கவலைப்படாதது போன்று தோன்றுகிறார். அது ஒரு நடிப்பாக கூட இருக்கலாம்.
ஈரானிய அது ஒரு நடிப்பு தான். ஏன்னா சீனா தான் ஈரானை இயக்குகிறது. ஈரானிய எண்ணெயை கொண்டு சென்றதற்காக சீனாவை சேர்ந்த ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அமெரிக்கா சமீபத்திய தடைகள் ஒன்றல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட 5 தடை விதித்திருந்தாலும் கடந்த வாரம் அதிபர் இந்த போரின் போது ஈரானுக்கு சீனா அளிக்கும் எந்த ஒரு ஆதரவையும் அவர் குறைத்து மதிப்பிட்டார். அது அப்படித்தான் நடக்கிறது என்று ஒரு அமெரிக்க ஊடகவியலாளர் கூட அவர் சொன்னார். நாமும் அவர்களுக்கு எதிராக சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாகத்தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் அவர் சீனாவுக்கு இப்போது விசிட்டர். இந்த விஷயத்துல சீனாவை ரொம்ப புகழ்ந்தார். உங்களோடு நட்புறவு இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களோடு கைகுலுக்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நீங்க பெரிய அறிவாளி, உங்கள் பொருளாதாரம் எங்களுக்கு தெரியும் என்றெல்லாம் வழக்கம் போல பீலா விடுகிறார். அது அவருக்கான ஒரு வார்த்தை. இந்த நிலையில் தைவான் விவகாரத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் முரண்பட்ட சில சமிச்சைகளை அனுப்பி வருகிறது. இது ரொம்ப முக்கியம். சீனாவுக்கு தைவான் விவகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த ஆண்டு டிசம்பரில் அமெரிக்கா தைவானோடு $11 பில்லியன் மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தத்தை அறிவித்த போது சீன அரசாங்கத்தை கடும் கோபமடைய செய்தது. இருந்தாலும் கூட சீனா தனது சொந்த நிலப்பகுதி என்ற உரிமை கோடும் தைவானை பாதுகாக்க அமெரிக்கா முன்வருவது பற்றி ட்ரம்ப் தெளிவாக உறுதியை வழங்கவில்லை. பட்டும் படாமலும் தான் அவர் சொல்கிறார். ஷி ஜின்பிங் குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் தைவான் சீனாவின் ஒரு பகுதியாக கருதுகிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருடைய விருப்பம் என்றும் வேறு ஒரு நிலையிலே அவர் சொல்லிட்டார். நாங்கள் தலையிட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படி இப்படி என்று அவர் வழக்கம் போல் சொல்வது பொய். அதே போன்று பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்காக அமெரிக்காவிற்கு தைவான் போதுமான விடயங்களை வழங்கவில்லை என்றும் அது நமக்கு எதையும் தருவதில்லை என்றும் அவர் கூறினார். அதாவது தைவானை பற்றி கடந்த ஆண்டு தைவான் மீது 15% இறக்குமதி வரியை விதித்ததுடன் அமெரிக்காவிலிருந்து செமிகண்டக்டர் உற்பத்தியை திருடியதாக, உலகத்தில் பெரிய செமிகண்டக்டர் உற்பத்தி தான் தைவான் மீதும் குற்றம் சாட்டினார். அவர் எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. தைவான் விவகாரம் சீனா அமெரிக்கா இடையே ஒரு புதிய பதட்டத்தின் காரணமாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்வதை இலக்காக இருந்தாலும் இந்த பயணத்தின் போது தைவான் குறித்து பேச்சு இடம்பெறும் என்று அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கடந்த வாரம் தெரிவித்த நிலையில் தைவானை சுற்றி கிட்டத்தட்ட தினமும் போர் விமானங்கள் மற்றும் கடற்படைகள் கப்பல்களை அனுப்பி சீனா தனது இராணுவ அழுத்தத்தை தைவானின் மீது அதிகரிக்கிறது. தைவான் ஒரு சுதந்திரத்தை தற்போது ஆதரிக்கவில்லை என்பதை அமெரிக்காவின் மிக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட கொள்கை. அமெரிக்கா தைவான் சுதந்திரத்தை எதிர்க்கிறது என்பது போன்ற வலுவான வாசகங்களை சேர்க்குமாறு சீனா அழுத்தம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். தைவான் விவகாரத்தில் விட்டு கொடுப்பது போன்றதொரு ஏதேனும் ஒரு கருத்தை ட்ரம்ப் சொன்னாலும் சீனர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் ஒரு வாரம் கழித்து தனது ட்ரூத் சோசியல் பதிவின் மூலம் அவர் அதை மாற்றிக்கொள்ளக்கூடும் என்பது அவர்களுக்கும் நன்றாக தெரியும் என்று குறிப்பிட்டார். ஏன்னா அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிந்து கொண்டதா? இப்பொழுது சீனாவுக்கு வருவார், அதற்கு பிறகு மாற்றிக்கொள்வார் என்பது சீனாவுக்கு நன்கு தெரியும். இதற்கிடையிலே AI செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலத்தை தன்வசமாக்கும் போட்டியில் சீனா கடுமையாக ஈடுபட்டுள்ளது. இந்த AI தொழில்நுட்பம் மனித உருவம் கொண்ட ரோபோக்களில் அது பெரும் அளவிலே பெரிய முதலீட்டை செய்கிறது. இவை ஷி ஜின்பிங் விவரிக்கும் புதிய உற்பத்தி சக்திகளின் ஒரு பகுதி. இதன் மூலம் சீனாவுடைய பொருளாதாரத்தை உலகின் பெரும் சக்தியாக மாற்ற முடியும் என அவர் கருதுகிறார். இருப்பினும் இந்த நாட்டினுடைய உள்நாட்டு தொழில்களை மேம்படுத்துவதற்காக அமெரிக்க தொழில்நுட்பத்தை தந்திரமாக பெறுவது அல்லது நேரடியாக திருடுவதே சீனாவின் அதிகாரப்பூர்வ கொள்கை என்று பல அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா அவங்க தான் பெரிய ஆப் டெக்னாலஜிஸ். இதன் விளைவாக அமெரிக்க நிறுவனங்களின் எதிர்ப்புகளை மீறி சமீபத்திய மைக்ரோ ப்ராசஸ் இந்த தலைமுறை போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் சீனாவுக்கு
ஏற்றுமதி செய்வதற்கு அமெரிக்கா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிரபலமான சமூக ஊடக செயலியான டிக்டாக் சீன உரிமம், அதன் செயல்பாடுகள் தொடர்பான சிக்கலான விவகாரத்தில் ஏற்பட்ட வெற்றிகரமான தீர்வு குற்றச்சாட்டுகளும் அமெரிக்க சீன தொழில்நுட்ப உறவுகளில் ஒரு அரிதான மகிழ்ச்சியான முடிவாக இருந்தது. நவீன காலத்தின் புதிய தொழில்நுட்ப கருதப்படக்கூடிய இந்த A1 தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கான போட்டியில் இது வெளிப்படுகிறது. அதே மாதிரி டீப்சிக் போன்ற சீன நிறுவனங்கள் அமெரிக்காவினுடைய AI திருடுவதாக அமெரிக்கா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இப்பொழுது நிலைமை சிக்கலாக்கி இருக்கிறது. அதே போன்று புரூக்கிங்ஸ் நிறுவனத்தின் ஜான் எல் தானுடன் சீன மையத்தைச் சேர்ந்த மா கூறுகையில் AI பணிப்போரின் தொடக்க அத்தியாயம் உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா AI மாடல்களை சீனா தொழில்துறை அளவில் திருடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. அதே நேரத்தில் மெட்டா நிறுவனம் சிங்கப்பூரை தளமாக கொண்டு சீனர்களால் தொடங்கப்பட்ட AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக மெனாஸை கையகப்படுத்துவதை தடுக்க சீனா நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த போட்டியில் யார் யாருடைய மாடலை நகலெடுக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறை AI உருவாக்கும் திறனை திறமையாளர்களை பற்றியதுமாக என்றார். சீனாவுடைய ரோபாக்கள் சாகச காட்சிகளை அரங்கேற்றவும் குங்ஃபூ அசைகளை செய்யவும் பீஜிங்கில் நடைபெறும் மாரத்தான் ஓட்டத்தின் போது மனிதர்களை விட வேகமான பந்தயத்தில் ஈடுபட ஏற்ற வகையிலான அவைகள் திறன்கள் கொண்டவையாகவும் சீன நிறுவனங்கள் ரோபோக்களை கட்டமைப்பதில் திறமையானவர்களாக தோன்றினாலும் பல நிறுவனங்கள் இன்னும் அவற்றின் மூளைகளுக்கான புரோகிராமிங் பணிகளிலே ஈடுபடுகிறது. மிகச்சிறந்தவற்றை உருவாக்க சீன நிறுவனங்கள் உயர்தர கணனி சிப்கள் தேவைப்படுகின்றன. அவை எல்லாமே அமெரிக்காவில் இருந்தான் வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இங்குதான் தங்களுக்கு சாதகமான அரிய கனிமங்கள் மீதான பிடியை சீனா வைத்திருக்கு. ஏன்னா அந்த ரேர் கனிமங்கள் சீனால தாங்க இருக்கு. இது அமெரிக்காவில் இல்லை. இது கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும். ட்ரம்ப் வெளிப்படையாகவே இதை விரும்புகிறார். ஸ்மார்ட் போன்கள் முதல் காற்றாலைகள், ஜெட் என்ஜின்கள், அனைத்து தொழில்நுட்பங்களுக்கும் அத்தியாவசியமான 90% அரிய கனிமங்கள் சீனாவில் தான் கிடைக்குது. ஏன்னா இங்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே போன்று உயர்தர சிப்புகளுக்கு பதிலாக அமெரிக்காவிற்கு சீனா அரிய வகை கனிமங்கள் கிடைக்கலாம். சீனாவின் சொந்த ஹெர்மூஸ் நீரிணை போன்றதுதான் இது. இப்போ ஹெர்மூஸை எப்படி ஈரான் மிரட்டுது, அதே போன்று இந்த அரிய வகை கனிமங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த நேரத்திலும் அந்த விநியோகத்தை நிறுத்த முடியும். ஒரு காலத்தில் ட்ரம்ப் மற்றும் ஷீபிங்கிற்கு விவாதிக்க நிறைய விஷயங்கள் உள்ளன. ரெண்டு தரப்பும் விவாதிக்கக்கூடிய கொள்கைகள் இருந்தாலும் ட்ரம்பினுடைய இந்த பயணம், வெள்ளிக்கிழமைகள் திட்டமிட்ட கூட்டங்கள் இன்றைக்கு நிகழ்வுகளோடு கூடிய ஒரு பயணமாகத்தான் இருக்கும். ஏராளமான ஒப்பந்தங்களை எட்டுவதற்கு அதிக நேரம் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு ஷார்ட் பயணம் தான். இத்தகைய குறுகிய சந்திப்பு கூட வரவிருக்கும் ஆண்டுகளில் இரு வல்லரசுகளுக்கு இடையான பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய போக்கையும் நிர்ணயிக்கக்கூடும். இதையும் நாம பார்க்கிறோம். ஆனால் இரண்டு தலைவர்களும் வெளிப்படையாக மனம் திறந்த பேச்சு அல்ல. ஈரான் விவகாரத்தில் அவர்கள் மனம் திறந்த பேச்சு அல்ல. அரிய கனிமங்கள் விவகாரத்தில் அவர்கள் மனம் திறந்த பேச்சு அல்ல. தைவான் விவகாரத்தில் உறுதியான கோட்பாட்டை அவர்கள் கொடுத்தாலும் சீனா நம்ப போவதில்லை. இங்கிருந்து புறப்பட்ட உடனே ட்ரூத் சோசியல் தளத்தில் மாத்திடுவார். ஆகவே இது ஒரு நாம்கிவாஸ். ஏராளமான அமெரிக்க கம்பெனிகள் அங்கே சென்றிருக்கிறது. நிவேடியா போன்ற கம்பெனிகள், எலான் மஸ்கினுடைய நிறுவனங்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். 17க்கு மேற்பட்ட மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை அழைத்து சென்றிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இந்த நிலையில இது தற்போது உலகளாவிய ஒரு இரண்டு தலைவர்களுக்கும் இடையான ஒரு பேச்சுவார்த்தை தான். இது எவ்வளவு காலம் தொடரும்? AI தொழில்நுட்பங்களில், அரிய கனிமங்களில், சிப்புகள், இதை அவர்கள் இரண்டு பேரும் பரிணாமித்துக் கொள்வதில் சைன உறவு, ஈரான் உறவு, இதையெல்லாம் ஒன்றும் தீர்வு அல்ல. இது ஒரு ஷார்ட் டைம் தீர்வு. இப்போ இவர்களை பயன்படுத்தி போரை நிறுத்தி விடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அது உண்மை. எப்படியாவது சீனாவை பயன்படுத்தி சீனாவின் மூலமாக போரை நிறுத்தி தான் வெளியேறிவிட்டால் தனக்கு நவம்பர் மாத தேர்தலில் வெற்றி கிடைக்கும். பெரும் தொந்தரவிலிருந்து நாம் தப்பிவிடலாம். அமெரிக்க பொருளாதார சிக்கலை ஓரளவுக்கு சரி செய்யலாம் என்கின்ற பல எதிர்பார்ப்புகளோடு அமெரிக்க அதிபர் சென்றிருக்கிறார். உலகளாவிய செய்திகளோடு நான் சுஃபியான். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கின்றேன். நன்றி.